மீனில் அந்த சட்டவிரோத தொழில் செய்கிறாக்கிற தொல்லை ஒரு பக்கம் பெரிய திண்டாடு போடுற நிலைமையில் இந்த கிராமங்கள் வந்து தத்தளிக்குது. நான் சிட்டிசன் படம் கொண்டு வந்தது அதில் வர மாதிரியான ஒரு நிலைமை தான் இந்த கிராமத்துக்கு ஏற்படுதுன்ற ஐயப்பாடுங்களுக்கு இருக்குது. சனம் வந்து கதறது, கத்துது, தத்தளிக்குது. இதுக்கான உதவியை மாவட்டத்தின் பொறுப்பொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பாராமல் யார் பார்க்குறது? இந்த ஒவ்வொரு இழப்பும், இந்த மக்களின் குடும்பத்தில் ஏற்படுற ஒவ்வொரு இழப்புகளும் இவியலால் தான் ஏற்படுத்தப்பட்டதாக தான் நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும். மகாபலி என்பது தமிழர்களுக்கான ஒரு மரண பொறி என்று தான் சொல்லியிருந்தது. என்னென்றால் விடுதலை புலிகளை நாங்கள் அது ஊடுருவியுள்ளார்கள், அழிக்கப் போகின்றோம் என்ற நிலையில் நீங்கள் எல்லாரும் உடனடியாக வெளியேறணும் என்று சொல்லி அறிவித்தலை கொடுத்து அந்த மக்கள் வெளியேறி பயிர்களும் இந்த மக்களுக்கு அம்படியில் அப்படியே சிங்களவர்களின் கையில் தான் அந்த வயல் நிலங்கள் போய் சேர்ந்த முந்திரியகுளம், ஆமையன்குளம். அனைவருக்கும் வணக்கம். முல்லைத்தீவு சிலாவத்தை தெற்கு தியோ நகர் என்ற கிராமத்தினுடைய மக்களின் குறைபாடுகள் சம்பந்தமாகத்தான் இப்போது கதைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை மையப்படுத்தி எழுதிய மகஜர் ஆளுநர் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது, அதாவது அவருடைய பிரதிநிதியிடம் கையளிக்கப்பட்டது. இந்த விஷயத்தில் எங்களுடைய சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் இவர்களுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக செயல்படுவதை இட்டு நான் பாராட்டுகின்றேன். நிச்சயமாக சனம் சாப்பிட வழி இல்லை, உங்களுக்கு தெரியும், சாப்பிட வழி இல்லை. கடலில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளால் மீன் பிடிப்பாடுகள் முந்தின மாதிரி இல்லை. இப்படியாக பலத்த மோசம். ஒரு குடும்பம் வாழ்வாதாரத்துக்கு படுற கஷ்டம் எப்படி என்றது அனைவருக்கும் இப்போ தெரியும். பொருளாதார கஷ்டத்தில் அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் இவர்களை வந்து எங்களுக்கு நாங்கள் சின்னப்படிகளாக இருக்கைக்கே எங்களுக்கு தெரியும். அந்த காணியில் தியோன 2 பேரும் வைக்கப்பட்டப்போ இந்த குடும்பங்களை கொண்டு வந்து அங்கே குடியேற்றி கிட்டத்தட்ட 51 வருடங்களுக்கு மேலாக இந்த குடும்பங்கள் அந்த இடத்துல இருக்குது. நான் அப்போ கடத்தொழிலாளர் சமாய தலைவராக இருந்த காலத்தில் கூட இந்த சங்கம் இருக்குது, இந்த மக்கள் இருக்குது, இந்த குடும்பங்கள் இருக்குது. அந்த கிராமம், அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அப்படி இப்படின்ட்டு ஒரு சமூகத்தோடு சேர்ந்த நிலப்பாடுகளை ஒரு விளையாட்டு கழகம் இருக்குது. இப்படியாக ஒரு பெருத்த சமூகமான ஒரு கிராமம். இந்த கிராமத்தின் காணிகள் முன்னைய நேரம் பங்குத்தந்தை, அந்த பகுதியின் பங்குத்தந்தை அவர்களுடைய பெயரில் இருப்பதாகவும் இவர்களுக்கு தெரியாமல் இந்த காணியை சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு விற்பனவு செய்ததாகவும் சொல்லி அந்த நிறுவனம் விற்பனவு, அதாவது வாங்கியவுடன் இவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க துவங்கியதும், இவர்கள் நடுக போலீஸ் நிலையம் அலைவதும், இப்படியாக பெரிய துன்பப்பாடு இந்த மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் அறிவோம். இதில் சரிவிளைக்கப்பால் ஒரு கடற்கரை ஓரம் யாருக்கு சொந்தமானது என்ற நிலப்பாட்டை ஒரு சட்ட ரீதியான முறையில் அணுகணும். நாங்கள் மாகாண சபையில் இருந்தபோது இந்த பிரச்சனையை நான் மாகாண சபையிலையும் கதைச்சிருக்கிறேன். மற்றது பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் கதைச்சிருக்கிறேன். இப்போ அந்த அறிக்கைகளே கிடந்தால் அதில் கடற்கரை ஓர பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கான விளக்கங்களுக்கு வந்து இவர்களை தொழில் செய்ய விடணுமென்று கதைச்ச நடவடிக்கையெல்லாம் இருக்குது. 2018ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அப்படி நாங்கள் மாகாண சபையில் இருந்த காலத்தில் இப்படியான நடவடிக்கையெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒரு துன்பப்படுவினோம். அதில் வந்து பாருங்கோ, என்னென்ன ஆரண்டாலும் ஒரு கொஞ்சம் இடம்தான் இந்த மக்கள் வாழ்வாரத்துக்காக பயன்படுத்தப்படுற இடம். அந்த இடத்தை இப்படி அபகரித்து, அதுக்கு நான் வெளிப்படையாக சொல்லுவேன், இது சரியான முறையில் மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் சரியான முறையில் அணுகி இந்த தீர்வை பெற்று கொடுக்கணும். இந்த மக்களை இல்லாட்டி ரோட்டில் உணர்ந்து விடுறேன்றால் இந்த மக்களை எண்ணிடுறது. அவையெல்லாம் பார்க்க வேண்டியாக அவைகளை இப்படியான ஒரு போக்கில் ஒரு இதுக்கு தீர்த்து வைக்காத போக்கை இவர்களுக்கு செய்து கொண்டிருந்தால் இந்த மக்கள் எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது? அந்த கடற்கரையில் வச்சு அந்த போட்டுகளை தொழில் செய்கிறோம் இல்லையா? தொழிலுக்கு போனால் இப்போ மீனும் இல்லை. அப்போ இவங்களோட தொழில் ஒரு பக்கம், மீனில் அந்த சட்டவிரோத தொழில் செய்கிறாக்கிற
சொல்ல ஒரு பக்கம் பெரிய திண்டாடு போடுற நிலைமையில் இந்த கிராமம் கடந்து தத்தளிக்குது. நான் உண்மையில சொல்லுவேன், இந்த படத்தில் பார்த்த இந்த என்னென்றால் இந்த அத்திப்பட்டி கிராமம் சிட்டிசன் படம் ஒன்று வந்தது, அதில் வர மாதிரியான ஒரு நிலைமை தான் இந்த கிராமத்துக்கு ஏற்படுதுன்ற ஐயப்பாடுங்களுக்கு இருக்குது. ஒரு கொஞ்ச காலம் போக இந்த கிராமமே இல்லாமல் போகுமன்ற ஒரு பயம் மனதில் தொட்டி கொள்ளுது. இன்னத்துக்காக பயம்? எவ்வளோ மக்கள், கிட்டத்தட்ட 200 குடும்பத்துக்கு உட்பட்ட மக்கள் அங்கே இருக்குது. அப்போ குடும்பம் வேண்டாம், நீங்கள் பிள்ளைகள எண்ணிக்கையில் பாருங்கள், குடும்பத்தின் எண்ணிக்கையை பாருங்கள். இந்த சனம் கதறது, கத்துது, தத்தளிக்குது. இதுக்கான உதவியை மாவட்டத்தின் பொறுப்புண்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பாராமல் யார் பார்க்குறது? விடுதலை புலிகள் இருக்கேக்க அவை பார்த்துருப்பினோம். இன்றைக்கு விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்ட நிலைமையில் இந்த இந்த நிலையை யார் பார்க்குறது? யார் பார்த்து வியாக்கி உதவி செய்கிறது? அப்போ திரும்பவும் சொல்கிறோம், மாவட்ட செயலக பிரதேச செயலக அதிகாரிகள் இதுக்கான நடவடிக்கையை கூடிய வகையில் பார்க்கணும். என்ன பார்க்காட்டிக்கு இந்த மக்கள் இந்த ஒவ்வொரு இறப்பும், இந்த மக்களின் குடும்பத்தில் ஏற்படுற ஒவ்வொரு இழப்புகளும் இவியலால் தான் ஏற்படுத்தப்பட்டதாக தான் நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்வாதாரம் இல்லாமல் போவது ஒன்று, மற்றது வாழ வழி அங்கே மீனை போய் பிடிக்க முடியாத நிலைமை. அப்போ துன்புறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை மாற்றம் செய்கிறேன் என்றால் யாரும் மறக்கக்கூடாது. நான் நேரடியாக சொல்கிறேன், இதில் மாவட்ட செயலாளர் சரியான கரிசனை எடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த ஏற்கனவே ஆளுநர் அலுவலகத்தில் மகஜர் ஒப்படைத்த பின்பு சொன்னபடியும் மகாபலி என்பது தமிழர்களுக்கான ஒரு மரண பொறி என்று தான் சொல்லியிருந்தேன். என்னென்றால் அவர்கள புள்ளி விவரத்தின்படி, அதாவது 2018ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 25ஆம் தேதி மாவட்ட செயலக புள்ளி விவரத்தின்படி 2919 ஏக்கர் 625 பயனாளிகள் என்று ஆதாரம் கிடக்கின்றது, மாவட்ட செயலக புள்ளி விவரம். ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், இப்போது உண்மையில் 4000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகளை இந்த மகாபலியின் ஊடாக அபகரித்து கொண்டிருக்கிறோம். இதில் ஆப்பிட்ட இடங்கள் என்றால் கொக்குளாய், கொக்கு தொழுவாய், கர்நாட்டுக்கணி. கொக்கு தொழுவாயில் 3 GS பிரிவு, கொக்குளாயில் 2 GS பிரிவு, கர்நாட்டுக்கணியில் உண்டு. 6 GS பிரிவுக்குரிய மக்களின் இந்த காணிகள் பெரிய பலம் பொருந்திய காணிகள். அந்த எங்களுக்கு தெரிய பூர்வீக நிலங்களாக இந்த மக்கள் உண்மையான தங்களுடைய உழைப்பை செய்து பெரிய ஒரு வாய்ப்புகளை வசதிகளை ஏற்படுத்தி அனைத்து மாவட்டங்களுக்குமே நெல்லை கொடுக்கக்கூடிய வகையில் இங்கே உள்ள விவசாயிகள் அதை செய்து வந்தார். 1984ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி ஒதியமலை படுகொலை நடந்த காலப்பகுதிக்கு ஒரு 5-6 நாளைக்கு முதல் தான் இவைகளை இந்த கவச வாகனங்களில் ஒலிபெருக்கி பூட்டியபடி இராணுவத்தினர் அந்த அறிவித்தலை விட்டு மக்களை வெளியேற சொன்னது. விடுதலை புலிகளை நாங்கள் அது ஊடுருவியுள்ளார்கள், அழிக்கப் போகின்றோம் என்ற நிலையில் நீங்கள் எல்லாரும் உடனடியாக வெளியேறணும் என்று சொல்லி அறிவித்தலை விட்டு அந்த மக்கள் வெளியேறி, அதுக்கு பிறகு 29 வருடத்துக்கு பிறகு தான் அந்த மக்கள் மீள்குடியேறினார். மீள்குடியேறி அங்கே போன உடனே ஏற்கனவே விதைச்சி போட்டு பயிர்களும் இந்த மக்களுக்கு அம்படியில் அப்படியே சிங்களவர்களின் கையில் தான் அந்த வயல் நிலங்கள் போய் சேர்ந்த முந்திரிய குளம், ஆமையன் குளம், மறைச்சிக்கட்டி குளம் என்ற நீர்ப்பாசன குளங்கள் உட்பட இந்த மகாபலிக்கு அம்பிட்டிருக்கிற காணின்னு சொல்ல போனால் இது அரசாங்கத்தின் புள்ளி விவரம். எங்களுடைய புள்ளி விவரம்ண்டா இன்னும் கூட அரசாங்கத்தின் புள்ளி விவரத்தையே சொல்கிறேன். கொக்குத்தொழுவாய் வடக்கில் வீரன் வயல் 45 ஏக்கர், பண்டி சுட்டான் வயல் 60 ஏக்கர், படுகாட்டுக்குளம் 30 ஏக்கர், தட்டான்குளம் 150 ஏக்கர், வேப்பங்குளம் 200 ஏக்கர் என 485 ஏக்கரும் அதற்கு உரிய பயனாளிகள். கொக்குத்தொழுவாய் மத்தி, வெள்ளக்கல்லடி, ஊரடி குளம், சகலாத்து வெளி என்று 950 சகலாத்து வெளி என்றதுக்கு எரிஞ்ச காடன்னு சொல்கிறது. 950 ஏக்கர் 219 பயனாளிகள். கொக்குத்தொழுவாய் தெற்கில் முந்திரிய குளம், ஆமையன் குளம், அடையக்கருத்தான் குளம், அதுக்கு மறைச்சிக்கட்டி குளம் அப்படின்னு சொல்கிறது, சாம்பன் குளம். இந்த குளம் எல்லாம் இந்த மக்கள் இங்கே வந்ததோடையே சிங்களவற்ற கையிலேயே நாட்டின் அரசு தலைவர் என்று அந்த நேரம் வேஷம் போட்டு கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்சவே
அதுக்கான உறுதிகளை இங்கே மக்கள்கிட்ட உறுதி இருக்குது புரிம்பா ஒரு பக்கம், தமிழ் மக்கள்கிட்ட சிங்கள மக்களுக்கான உறுதிகளை தயாரித்து மயில்குளம் என்ற இடத்துல மொனரா பேபா என்ற பேர் வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல இருந்து இந்த மக்களின் காணிகளுக்கான உறுதிகள் சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதே நான் இந்த புள்ளி விவரங்களை இப்படி சொல்லிக்கொண்டு வாரோம் என்றால், இவ்வளவு காணியும் இந்த தமிழ் மக்களின் பராமரிப்பில் ஆதிகாலமாக இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு முதல் வெள்ளக்காரன் காலத்தில் இருந்த உறுதிகள் இவையிட்ட கிடக்கு. இப்படிப்பட்ட பூர்வீக காணிகளை பறித்து வச்சுக்கொண்டு இப்போது மகாபலியில் இவர்கள் ஏற்கனவே சொன்னவர்கள் சொன்ன மாதிரி 30 பேருக்கு 25 ஏக்கர் படி ஆன ஒரு திட்டத்தை கோட்டக்கேணி பிள்ளையார் கோயில் அருகாமையோடு அம்பட்டன் வாய்க்கால், வெள்ளக்கல்லடி என்று சொல்ல மற்ற குஞ்சுக்கால் வழி, பூமடுகண்டல், கெட்டகண்ட குளம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் உள்ள காணிகளை இப்போ தள்ளி கொண்டிருக்கிறேன்டா. இதுக்கு எங்களோட ஜிஏயோ எங்களோட டிஎஸ்ஓ, அதாவது பிரதேச செயலாளரோ அல்லது மாவட்ட செயலாளரோ ஏன் இதுக்கான நடவடிக்கை எடுக்க இல்லை? மாவட்டத்தின் செயலாளருக்கும் பிரதேச செயலாளருக்கும் உரித்தான இடங்கள் அல்லது அவர்கள் பொறுப்பில் இருக்கிற இந்த இடங்கள், தமிழ் மக்களுக்கு பொறுப்பாக இருக்கிற இந்த இடங்கள், தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை வழங்கி கொண்டிருக்கிற இடங்கள், இந்த இடங்களை இவியல் 2 பேரும் பார்க்காமல் என்னத்துக்கு இருக்கணும் என்றதான் இந்த கேள்வி. அந்த நடவடிக்கையை செய்கிறதும் இல்லை. எங்களுடைய மக்களின் காணிகள் 29 வருஷமாக 2 ஏக்கர் பற்றைகள் வளர்ந்து அது 6 அடிக்கு மேற்பட்ட உயரத்தில் நிற்குது. அந்த பற்றைகளை அழிக்கிறதுக்குரிய நான் அடித்த முறிப்பு என்று சொல்ல போனால் அடுக்கி கொண்டு போகலாம். இந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு மகாபலி அபிவிருத்தி திணைக்களம் அனுமதி கொடுக்குறாங்களென்று காடு தள்ளுறாங்க. பெரிய பெரிய மரங்களை எல்லாம் எங்களுக்கு காணி சொந்தக்காரருக்கு அனுமதி கொடுக்கணும் இல்லை. இவியல் கூட்டங்களில் இவன் மண்டி கொண்டிருக்கிறான்.